நம்ம சுந்தர் சி அவருடைய டைரக்ஷன்ல தற்போது உருவாயிருக்க படம் தான் அரண்மனை 4. ஏற்கனவே அரண்மனை படத்துக்கான 3 பாகங்கள் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே வேளையில 4வது பாகம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அரண்மனை 4 படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அரண்மனை 4 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க படக்குழு நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சாங் பார்த்தோம் அப்படின்னா அச்சோச்சோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் படக்குழு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரண்மனை 4 படம் பார்த்தோம் அப்படின்னா எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர் மத்தியில் இருக்கும். இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா படக்குழு இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடாம இருக்காங்க. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, VTV கணேஷ், கோவை சர்லா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளிவந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் மீது என்னதான் விமர்சனம் வச்சாலும் இந்த ஒரு அரண்மனை 4 படத்தை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த அரண்மனை படத்துக்காண்டியே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ஒரு அரண்மனை 4 படமும் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. மேபி இந்த 26ஆம் தேதி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த அச்சச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாங் எந்த டைம் வெளிவரும் அப்படின்றத படத்தையும் இதுவரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மேபி நாளைக்கு மார்னிங் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இந்த சாங் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு ஹாரர் சாங்கா இருக்க போதா அல்லது கிளாமர் சாங்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம தான் அச்சச்சோ அப்படின்ற மாதிரி மட்டுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு சாங் வரும் அப்படின்றத மட்டுமே படக்குழு அதிகாரப்பூர்வமா தற்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.